கிறிஸ்துவின் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே மதுரை பரவையில் இருக்கிற தூய இம்மானுவேல் ஆலயத்தின் சார்பாக நடைபெறுகின்ற இந்த திருத்துவ ஞாயிறு காலை ஆராதனைக்கு, இந்த ஆன்லைன் ஆராதனைக்கு உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். எங்களுடைய திருச்சபை மக்கள் மட்டுமல்லாது உலகின் பல இடங்களில் இருந்து இந்த ஆராதனையிலே ஆன்லைனிலும் இதற்கு பிறகும் கலந்து கொள்கின்ற தெய்வ மக்கள் யாவரையும் தூய இம்மானுவேல் ஆலயத்தின் சார்பாக நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். நம்முடைய இந்த ஆன்லைன் ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் இருக்கிற இடங்களிலேயே கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, திருத்துவ தெய்வமாக செயலாற்றுகின்ற எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த ஆண்டும் இந்த ஞாயிற்றுக்கிழமையை நாங்கள் திருத்துவ ஞாயிறாக அனுசரிக்கும்படியாக உலகமெங்கும் உள்ள திருச்சபைக்கு ஆண்டவர் கிருபை பாராட்டியிருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனையிலே நாங்கள் உண்மை குறித்து சரியாய் புரிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். திருத்துவம் என்பது உம்முடைய தெய்வ ரகசியம். ஆனால் அதை நாங்கள் புரிந்து கொள்வதற்கென்று ஒரு சில இடங்களிலே வேதத்திலே நீர் எங்களுக்கு ஆதாரங்களை வைத்திருக்கிறீர். ஆண்டவரே, அவ்விதமாக இந்த நாளிலும் நாங்கள் எங்களுக்கு கிடைத்திருக்கின்ற இந்த நேரத்திலே உம்மை சரியாய் புரிந்து கொள்ள வசனங்களின் வழியாக ஆண்டவர் எங்களோடு கூட இடைப்பட்டு இந்த ஆன்லைன் ஆராதனையை எங்களுக்கு ஆசீர்வதித்துக் கொடுக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் மூலம் தாழ்மையோடு மன்றாடுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாம் யாவரும் எழுந்து நின்று கிறிஸ்தவ கீர்த்தனைகளிலே 4வது கீர்த்தனையை பாடுவோம். இந்த கீர்த்தனை திரியேக தெய்வத்தை பற்றின ஒரு பாடலாக அமைகிறது. 1வது சரணம் பிதாவை பற்றியும், 2வது சரணம் இயேசு கிறிஸ்துவை பற்றியும், 3வது சரணம் பரிசுத்த ஆவியானவரை பற்றியும் சொல்லப்பட்டிருக்கிறது. கீர்த்தனை கையில் வைத்திருக்கிறவர்கள் 4வது கீர்த்தனை எடுத்துக்கொள்ளுங்கள். மற்றவர்கள் உங்களுடைய கீர்த்தனை ஆப்ல நீங்க அந்த பாடலை நீங்கள் தெரிந்தெடுத்துக் கொள்ளலாம். 4வது பாடல் சீர்திரியேக வஸ்தே நமோ நமோ, நின் திருவடிக்கு நமஸ்தே நமோ. சீர்திரியேக வஸ்தே நமோ நமோ, நின் திருவடிக்கு நமஸ்தே நமோ நமோ. பார்வடைத்தாடும் நாதா பரமசர் பிரசாதா, பார்வடைத்தாடும் நாதா பரமசர் பிரசாதா, நாரூரும் தூய வேதா நமோ நமோ நமோ. சீர்திரியேக வஸ்தே நமோ நமோ, நின் திருவடிக்கு நமஸ்தே நமோ நமோ. தந்தை பராபரனே நமோ நமோ, எமை தாங்கியாதரி போனே நமோ நமோ. சொந்த குமாரன் தந்தாய் சொல்லரும் நலம் நீந்தாய், சொந்த குமாரன் தந்தாய் சொல்லரும் நலம் நீந்தாய், எந்த விற்போக்கும் எந்தாய் நமோ நமோ நமோ. சீர்திரியேக வஸ்தே நமோ நமோ, நின் திருவடிக்கு நமஸ்தே நமோ நமோ. எங்கள் பவத்தினாசா நமோ நமோ, புது எருசலேம் நகராசா நமோ நமோ. எங்கும் நின் அரசேர எவரும் நின் புகழ் கூற, எங்கும் நின் அரசேர எவரும் நின் புகழ் கூற, துங்க மந்தையில் சேர நமோ நமோ நமோ. சீர்திரியேக வஸ்தே நமோ நமோ, நின் திருவடிக்கு நமஸ்தே நமோ நமோ. பரிசுத்த ஆவிதேவா நமோ நமோ, திடபலமளித்தெம்மை காவா நமோ நமோ. கரிசித்து தானர் புத்தி கபடற்ற மன சுத்தி, கரிசித்து தானர் புத்தி கபடற்ற மன சுத்தி, திருமொழி பற்றும் பக்தி நமோ நமோ நமோ. சீர்திரியேக வஸ்தே நமோ நமோ, நின் திருவடிக்கு நமஸ்தே நமோ நமோ. வேத பாடம் வாசிக்க கேட்போம். இந்த நாளுக்கு என்று தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிற வேத பகுதி
அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் எபேசு திருச்சபைக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து 19வது வசனம் முடிய. எபேசியர் 3வது அதிகாரம் 14ஆம் வசனம் முதல் அந்த அதிகாரம் முடிய. இது நிமித்தம் நான் பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பத்துக்கும் நாமகாரணராகிய நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு, நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும், விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாய் இருக்கவும், நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துவினுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும், தேவனுடைய சகல பரிபூரணத்தாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகி அவருக்கு சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். கிறிஸ்துவின் அன்பானவர்களே, இந்த ஞாயிற்றுக்கிழமை, அதாவது பரிசுத்த ஆவியானவருடைய திருநாளுக்கு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை திருத்துவ ஞாயிறாக அனுசரிக்கப்படுகிறது. இந்த திருத்துவ ஞாயிற்றுக்கிழமை ஆண்டுக்கு ஒரு முறை நம்முடைய திரியேக தேவனை பற்றி நாம் அறிந்து கொள்ளுகின்ற ஒரு ஞாயிற்றுக்கிழமையாகவும் அமைகிறது என்று சொன்னால் அது தவறாகாது. ஏனென்றால் நம்முடைய ஆண்டவர் திரித்துவ தெய்வம். அதாவது ஒரு ஆண்டவர் அவர் பன்மை நிலையிலே மூவராக செயல்படுகிறவர். பொதுவாக கிறிஸ்தவர்கள் எல்லாருக்கும் அறிமுகமான நிலை தெரியும். ஒன்று பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். இது நம் அனைவருக்கும் நன்றாய் தெரியும். இந்த பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் ஆகிய இந்த தெய்வம், ஒருவேளை கிறிஸ்தவர்களுக்கு 3 தெய்வங்களா என்ற ஒரு கேள்வியும் அறியாதவர்களால் கேட்கப்படும். அதாவது இந்த திரித்துவத்தை புரிந்து கொள்ளாதவர்களால் கேட்கப்படக்கூடிய ஒரு நியாயமான கேள்வி. எப்படி நீங்க பிதான்னு சொல்றீங்க, குமாரன் இயேசுன்னு சொல்றீங்க, பரிசுத்த ஆவியானவர்னு சொல்றீங்க, இந்த 3 பேரும் எப்படி ஒன்று என்பது அனைவருக்கு விளங்காது. அது நாம் எந்த விதமான உதாரணங்களினாலும் விளங்கிக் கொள்ள முடியாத ஒன்று. ஏனென்றால் அது தேவ ரகசியம். அதை போட்டு நீங்க எவ்வளவுதான் மூளையை கசக்கி அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று நீங்கள் முயற்சித்தாலும் அது முடியாது. அது தேவனுடைய ரகசியம். ஒருத்தர் எப்படி 3ஆ பிரிஞ்சு செயல்படுவார்? அதுதான் ஆண்டவர். ஒருவர் பிதாவும் அவரே, குமாரனும் அவரே, பரிசுத்த ஆவியானவர் ஒருவரே. நம்முடைய ஆண்டவர் ஒரே ஆண்டவர், திரியேக ஆண்டவர். ஆனால் அந்த ஒரு ஆண்டவர் 3 நபர்களாக செயல்படுகிறார். 3 ஆழ்த்தத்துவம் உள்ளவர்களாக செயல்படுகிறார். பிதாவுக்கு ஆழ்த்தத்துவம் உண்டு, குமாரனுக்கு ஆழ்த்தத்துவம் உண்டு, பரிசுத்த ஆவியானவருக்கும் ஆழ்த்தத்துவம் உண்டு. இப்படி நபர்களாக செயல்படுகிறார்கள். ஆனால் 3வரும் ஒன்று. இந்த உண்மை ஒரே ஒரு இடத்திலே வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு வருஷமும் என்னுடைய திருச்சபை மக்களுக்கு நான் அதை சொல்லுவேன். எத்தனை பேருக்கு நினைவிருக்குதோ தெரியல. 1 யோவான் 5வது அதிகாரத்தின் 7வது வசனம், பரலோகத்திலே சாட்சியிடுகிறவர்கள் 3, பிதா, வார்த்தை, பரிசுத்த ஆவி என்பவர்களே. இம்மூவரும் ஒன்றாய் இருக்கிறார்கள். பிதா, வார்த்தை. இந்த வார்த்தை என்பது யார்? இயேசு கிறிஸ்து. யோவான் எழுதின நற்செய்தி நூல் 1வது அதிகாரத்தை படிக்கும் போது நாம் புரிந்து கொள்கிறோம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அப்ப தேவனாய் இருந்த வார்த்தை, தேவனிடத்தில் இருந்த வார்த்தை மாம்சமாகி, அந்த வார்த்தை மாம்சமாகி இயேசு கிறிஸ்து என்ற பெயரிலே உலகத்திலே மனிதனுடைய பாவங்களுக்காக மனிதனாக அவதரித்தது. அப்ப பிதாவும், பிதாவின் வார்த்தையாக இயேசு கிறிஸ்துவும், பிதா அனுப்பினவராக பரிசுத்த ஆவியானவரும் வேதத்திலே சொல்லப்படுகிறார்கள். இந்த யோவான் 5வது அதிகாரம் 1 யோவான் 5வது அதிகாரம் 7வது வசனத்துல பரலோகத்திலே சாட்சியிடுகிறவர்கள் 3, பிதா, வார்த்தை, பரிசுத்த ஆவி என்பவர்களே. இம்மூவரும் ஒன்றாய் இருக்கிறார்கள். 3வரும் ஒன்று. பிதாவும், வார்த்தையாகிய இயேசு கிறிஸ்துவும், பரிசுத்த ஆவியானவரும் ஒன்று. ஒரு சிலருக்கு இது ஞாபகம் இருக்கும். திரும்ப திரும்ப நான் வருஷத்துக்கு ஒரு முறை இதை சொல்லுவது தவறு இல்லை. உங்கள் மனதில் ஆழமாய் பதியணுங்கிறதுக்காக. இந்த
பவர் எடிசனை பயன்படுத்துகிற நமக்கு இந்த ஒரு தெளிவு இருக்கிறது. அதே வேளையில இப்போ திருவிவிலியம் பயன்படுத்துகிறார்கள் இல்லையா, நிறைய இடங்களிலே இந்த பவர் எடிசன் மாற்றப்பட்டு திருவிவிலியம் பொது மொழிபெயர்ப்பு என்று அந்த அந்த விவிலியம் பயன்படுத்தப்படுகிறது. அந்த திருவிவிலியத்திலே இந்த பதம், இந்த வசனம் எடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப திரித்துவத்தை முழுமையாய் புரிந்து கொள்ள இருந்த அந்த ஒரு வசனமும் போயிடுச்சு. இம்மூவர் ஒன்றாய் இருக்கிறார்கள். மற்ற இடங்களிலே இந்த மூவரையும் பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா இந்த ஒரு வசனம் ஆணித்தரமாய் சொல்லுகிறது. அதை எடுத்துட்டாங்க. இப்ப படிக்கிறவங்களுக்கு இந்த ஒரு தெளிவும் போய்விட்டது. அடுத்த தலைமுறைக்கு இந்த ஒரு தெளிவு அவங்க எப்படி எடுத்துக்கொள்வார்கள் என்று புரியல. இப்ப நான் எபேசியர் 3வது அதிகாரம் வாசித்தேன் இல்லையா, இந்த திரித்துவ ஞாயிறுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் என்பது போல நீங்க கேட்கலாம். இந்த 3வது அதிகாரத்துல தேவனுடைய அன்பை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி பவுலடியார் அந்த எபேசிய திருச்சபைக்கு கடிதம் எழுதுகிறார். அந்த அந்த பகுதி 14வது வசனத்தில இருந்து 21வது வசனம் வரைக்கும் உள்ள அந்த பகுதியை நாம் சரியாய் புரிந்து கொள்வோமானால் இங்கே அந்த மூவரையும் அவர் குறிப்பிடுகிறார். அந்த மூவராய் செயல்படுகின்ற திரியேக தெய்வமாகிய நம்முடைய ஆண்டவரை அவர் இந்த பகுதியிலே குறிப்பிடுகிறார். 16வது வசனத்துல சொல்றார் பாருங்களேன், நீங்கள் அவருடைய ஆவியினாலே, ஒரு ஜெபமாய் வருகிறது. என்ன சொல்றாரு, பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பத்துக்கும் நாமகாரணராகிய நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு என்ன ஜெபம் பண்றாரு அந்த மக்களுக்காக, நமக்காக, ஆவியிலே உள்ளான மனுஷனில் பலப்பட வேண்டும். ஆவியானவரை குறிப்பிடுகிறார். அடுத்து விசுவாசத்தினால கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாய் இருக்கவும். அப்புறம் நீங்க சொல்றாரு, நீங்க அன்பிலே வேரூன்றி அவருடைய அன்பை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி, அந்த அறிவு கெட்டாத அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகணும் சொல்லிட்டு 19வது வசனத்தை சொல்றாரு, தேவனுடைய சகல பரிபூரணத்தாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். ஆவியானவர் உங்கள் உள்ளங்களிலே, உங்க உள்ளான மனுஷனிலே வல்லமையாய் பலப்படணும். இயேசு கிறிஸ்து உங்கள் இருதயங்களிலே விசுவாசத்தினால் வாசமாய் இருக்கணும். தேவனுடைய சகல பரிபூரணத்தாலும் நீங்கள் நிறையப்பட வேண்டும். இந்த ஒரு ஜெபமாக அவர் எபேசு திருச்சபை மக்களுக்கு சொல்லுகின்ற அந்த ஜெபத்துல தேவனுடைய அன்பை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் என்று அவர் விளக்கி சொல்லுகின்ற அந்த சூழலிலே அவர் மூவொரு தெய்வமாகிய நம்முடைய ஆண்டவரை குறிப்பிடுகிறார். மூவர் ஒருவராக, தனித்தனி ஆழ்த்தத்துவம் உள்ளவர்களாக, 3 நிலைகளிலே செயல்படுகின்ற ஒரே தெய்வம். தேவனுடைய சகல பரிபூரணத்தால் நீங்கள் நிறையப்படணும். இயேசு கிறிஸ்துவினுடைய விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களிலே வாசமாயிருக்கணும். ஆண்டவருடைய ஆவியானவரால், பரிசுத்த ஆவியானவரால் நீங்கள் உள்ளான மனுஷனில் பலப்பட வேண்டும். இந்த 3 நிலைகளையும் இங்கே பவுலடியார் எபேசு திருச்சபைக்கு எழுதும்போது குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம். 3, அதாவது மூவொரு தெய்வத்தை அவர் குறிப்பிடுகிறார். பரலோகத்திலே சாட்சியிடுகிறவர்கள் பிதா, வார்த்தை, ஆவி. இந்த மூன்றும் மூவரும் ஒன்றாய் இருக்கிறார்கள். இதுதான் திரித்துவம், இதுதான் திரித்துவ தெய்வம். ஆதியிலிருந்து மூவராய் செயல்படுகின்ற ஒரே தெய்வம், ஆனால் மூவராய் செயல்படுவார்கள். இதை நம்ம விளங்கிக் கொள்ள முடியாது. இது மனித நிலைக்கு அப்பாற்பட்டது. இதுதான் தெய்வத்தின் நிலை. ஆண்டவரை நீங்க புரிந்து கொள்ளணும், அவ்வளவுதானே ஒழிய அது எப்படி என்ன ஏதுன்னு ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்க முடியாது. அங்கேதான் அவர் ஆண்டவர், நாம் மனிதர்கள், நம்முடைய அறிவு எல்லைக்குட்பட்டது. நம்முடைய எல்லைக்குட்பட்ட அறிவிலே அவர் கொடுத்திருக்கிற பரிசுத்த வேதாகமத்தின் வார்த்தைகளில் இருந்து நாம் அவரை புரிந்து இந்த திரித்துவ சத்தியத்தை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டுக்கு ஒரு முறை இந்த திரித்துவத்தை பற்றி பேசுகிறோம் இல்லையா? அதுக்கு பிறகு இந்த திரித்துவத்தை பற்றி நாம் பேசுவது கிடையாது. அதனால நம்மில் அனைவருக்கு இந்த பரிசுத்த ஆவியானவர் எப்படி ஒரு விளங்காத ஒரு புதிராய் இருக்கிறாரோ, அதே போல இந்த திரித்துவமும் ஒரு விளங்காத புதிர் என்று சொன்னால் தவறாக. மற்ற நாட்களிலே வேறு வேறு சிந்தனைகளை நாம் திருமறையிலிருந்து படிக்கிறோம். ஆண்டுக்கு ஒரு முறை
அதில் நம்முடைய துரதிர்ஷ்டம், நேருக்கு நேராக உட்கார்ந்து படித்தால் இன்னும் கொஞ்சம் விளங்கிக் கொள்வதற்கு அது நன்றாக இருக்கும். ஆனால் நம்முடைய துரதிர்ஷ்டம் இந்த கொரோனாவினாலே நாம் இப்போது அவரவர் வீடுகளிலே நீங்கள் என்ன நிலையில உட்கார்ந்து இதை கவனிச்சுட்டு இருக்கிறீங்கன்னு உங்களுக்கு தான் தெரியும். ஏதோ ஓடுகிறது, நான் நம்ம வேலையை பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு நிலையில இருப்பீர்களானால் இந்த ஆண்டும் நீங்கள் இதை சரியாக புரிந்து கொள்ள முடியாது. கடந்த ஆண்டிலும் நாம் இதை படித்தோம், இதே போல ஒரு ஆன்லைன்ல தான் படித்தோம், ஆலயம் பூட்டப்பட்டிருந்ததுனாலே. கடந்த ஆண்டு அவருடைய குணம் என்ன என்பது, அதாவது மூவருடைய பொதுவான குணத்தையும், அதுக்கு அடுத்த வாரத்தில் திருத்துவ திருநாள் பின்வரும் முதல் ஞாயிற்றுக்கிழமை என்று அந்த மூவருடைய குணமாகிய அன்பை பற்றியும் போதனைகளை பற்றியும் அன்பை பற்றியும் கடந்த ஆண்டு உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொண்டேன். எத்தனை பேருக்கு நினைவு இருக்கிறதோ தெரியல. ஒருவேளை இதுல இன்னும் கூடுதல் உங்களுக்கு விவரங்கள் வேண்டும் என்றால் நீங்கள் பிறகு என்னை தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு நீங்கள் உங்கள் சந்தேகங்களை நீங்கள் நிவர்த்தி செய்து கொள்ளலாம். இது விளங்கி, இது இப்படித்தான் விளங்கி ஏற்றுக்கொள்வது கிடையாது. பலர் இதுக்கு பல உதாரணங்களை சொல்வதை கேட்டிருக்கிறேன். தண்ணீர், ஐஸ் கட்டி, ஆவி, மின்சாரம், விளக்கெறிதல், இதையெல்லாம் ஒப்பிட்டு சொல்லுவார்கள். ஆனா இந்த உபகரணங்களை, இந்த சாதனங்களை எல்லாம் வைத்து தேவனை நாம் அறிந்து கொள்ள முடியாது, புரிந்து கொள்ளலாம். புரிந்து கொள்ளாமே ஒழிய மற்றபடி இதுதான் திருத்துவத்துக்கு ஒரு முழுமையான நிலை என்று சொல்லுவதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியல. அவரை புரிந்து கொள்ள முடியாது. அவரை நம்ம அக்கக்க பிரிச்சு பகுத்தாராய முடியாதுங்க. அது தேவனுங்க. அதனால சிம்பிளா நான் என்ன சொல்லுவேன் தெரியுமா? ஆண்டவர் இப்படி இருக்கிறார், வேதத்திலே எனக்கு நம்பிக்கை தரக்கூடிய, இதை நான் புரிந்து கொள்ளக்கூடிய வசனங்கள் நிறைய இருக்குது. நான் இப்போ கூட 2 வசனத்தை உங்களுக்கு காண்பிச்சேன். வசனங்கள் நிறைய இருக்குது. ஆகையினால நான் இதை அப்படியே ஏற்றுக்கொள்கிறேன், அவ்வளவுதான். இதுல நான் உள்ள போயிட்டு இது அப்படி இப்படி இதுல இப்படி இருக்குமா என்று கேள்வி கேட்க எனக்கு உரிமை இல்லை. ஏனென்றால் இது தேவ ரகசியம். இந்த ரகசியத்தை நான் விசுவாசத்தினாலே ஏற்றுக்கொள்ள வேண்டியதை ஒழிய வேறு நான் இதை விளங்கி ஏற்றுக்கொள்வேன் என்று சொன்னால் ஒரு நாள் விளங்காது. அது தேவ ரகசியம். ஆகையினாலே அன்பானவர்களே, இந்த திருத்துவத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். 3 தெய்வங்கள் அல்ல, ஒரே தெய்வம் 3 நிலைகளிலே 3 ஆழ்த்தத்துவம் உள்ளவராய் பிதாவாகவும் குமாரனாகவும் பரிசுத்தாவியானவராகவும் செயல்படுகிறார். சில காலகட்டங்களிலே சிலருடைய தனித்துவமான செயல்பாடுகளை நாம் வேதத்திலே படிக்கிறோம். அதிலே ஆண்டவருடைய பிதாவினுடைய செயல்பாடுகளை பார்க்கிறோம், குமாரனுடைய செயல்பாடுகளை பார்க்கிறோம், பரிசுத்தாவியானவருடைய செயல்பாடுகளை வேதம் முழுவதிலும் படிக்கிறோம். ஆக மூவருடைய செயல்பாடுகளையும் வேதம் முழுவதிலும் நாம் படித்து விளங்கிக் கொள்வதனாலே மூவராக செயல்படுகின்ற ஒரே தெய்வமாகிய திரியேக தெய்வத்தை நான் நம்புகிறேன், நான் விசுவாசிக்கிறேன், நான் ஏற்றுக்கொள்கிறேன். அந்த அடிப்படையிலே நான் புரிந்து கொண்ட வேத சத்தியங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொண்டு வருகிறேன். இந்த திருத்துவ ஞாயிற்றுக்கிழமையிலே இந்த திரியேக தெய்வத்தின் எதிர்பார்ப்பு என்ன என்பதை குறித்து உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இதுவரைக்கும் முன்னுரையாக நான் சில காரியங்களை பகிர்ந்து கொண்டேன். உங்களுக்கு புரிந்திருக்கும். புரியவில்லையானால் பிறகு என்னிடம் நீங்கள் தொடர்பு கொண்டு நீங்கள் அதை வசனத்தின் அடிப்படையிலே புரிந்து கொள்வதற்கு முயற்சி செய்யுங்கள். ஆண்டவர் உங்கள் இருதயங்களை திறந்து இதை ஏற்றுக்கொள்வதற்கு உங்களுக்கு கிருபை தருவாராக. சரி, இந்த நாளின் செய்தியிலே முக்கியமாக நாம் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள போகிறோம். கடந்த ஆண்டு அவருடைய அன்பை புரிந்து கொண்டோம், அவருடைய போதனைகளை புரிந்து கொண்டோம். இந்த ஆண்டு உங்களுக்கு இந்த செய்தி தேவை, நீங்க பார்க்கணும்னு விரும்பினீங்கன்னா, போன ஆண்டு செய்தியை பார்க்கணும்னு விரும்பினீங்கன்னா நம்முடைய ஃபேஸ்புக் சேனல் பேஜ்லையும் இருக்குது, நம்முடைய யூடியூப் சேனல்லையும் இருக்குது. இந்த செய்திகளுக்கு நீங்கள் திரும்பி போவீர்களானால், கடந்த ஆண்டு எனக்கு இப்போ தேதி டக்குன்னு ஞாபகம் இல்லை, கடந்த ஆண்டு நீங்கள் இந்த அதாவது பரிசுத்தாவியானவரின் திருநாள், அதற்கு பிறகு வந்த திருத்துவ திருநாளுடைய இந்த செய்தியையும் திருத்துவ திருநாளுக்கு பின்வரும் முதலாம் ஞாயிற்றுக்கிழமையின் செய்தியையும் நீங்கள் கேட்பீர்களானால், அதாவது இதே ஃபேஸ்புக் பேஜில் இருக்குது, நீங்கள் அந்த தேதியை எடுத்து நீங்கள் பார்க்கலாம். அல்லது நம்முடைய யூடியூப் சேனலில் அதுலேயும் இதே செய்திகள் இருக்கின்றன. நீங்கள் போய் பார்த்து இன்னும், அதாவது இந்த ஆண்டவரை புரிந்து கொள்ளணும்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா, சும்மா ஏனோ தானோன்னு உட்கார்ந்துருந்தீங்கன்னா ஏனோ தானோ தான் புரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புவீர்களானால் கடந்த ஆண்டு செய்தியை நீங்கள் போய் பாருங்கள். இந்த ஆண்டு செய்தியும் நீங்கள் கேளுங்க. எல்லாவற்றையும் நீங்கள் சேர்த்து புரிந்து கொள்வதற்கு அது உதவியாக இருக்கும். ஒருவேளை இந்த ஆன்லைன் ஆராதனை இப்படி ஒரு நல்ல இப்போ ஆராதனை ஆலயத்தில் பேசிட்டு அது அப்படியே போயிருந்துருக்கும். இப்போ ஆன்லைனில் பேசுறதுனால அது ரெக்கார்டாக இருக்குது. நீங்கள் அதையும் எடுத்து படிங்க, இதையும் படிங்க. நேரம் கிடைக்கும் போது நீங்கள் என்ன இப்போ சும்மா தானே வீட்டில் தானே இருக்கிறீங்க, இன்னைக்கு இந்த 3 செய்திகளையும் நீங்கள் கொஞ்சம் கேட்டு
அதை புரிந்து கொள்வதற்கு நீங்க முயற்சி பண்ணுங்க. இன்றைய செய்தி, பிதாவானவர் அதாவது திரித்துவ தெய்வம் நம்ம கிட்ட என்ன எதிர்பார்க்கிறார்? அவருக்கு குணம் உண்டு, ஆழ்தத்துவம் உண்டு என்றால் அவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கவும் செய்வார் இல்லையா? மூவொரு தெய்வமாகிய நம்முடைய திரியேக ஆண்டவர், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் என்ற நிலைகளிலே செயல்படுகின்ற நம்முடைய ஒரே தெய்வம் நம்ம கிட்ட என்ன எதிர்பார்க்கிறார்? அவருடைய எதிர்பார்ப்பு என்ன? ஒரே ஒரு தலைப்பை நான் அதற்கு கொடுக்க விரும்புகிறேன். அவர் அண்டை மனுக்குலம் திரும்பி வர வேண்டும். இது 3 நிலைகளிலே செயல்படுகின்ற நம்முடைய மூவொரு தெய்வமாகிய நம்முடைய ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு. என்ன எதிர்பார்ப்பு? அவருடைய ஜனங்கள் அவர் அண்டை திரும்பி வர வேண்டும். பிதாவின் எதிர்பார்ப்பும் அதுதான், குமாரனின் எதிர்பார்ப்பும் அதுதான், பரிசுத்த ஆவியானவருடைய எதிர்பார்ப்பும் அதுதான். ஆக முழுமையாய் நம்முடைய தெய்வம் நம்ம கிட்ட எதிர்பார்க்கின்ற எதிர்பார்ப்பு என்ன? நாம் அவர் பக்கம் திரும்ப வேண்டும். ஏன் இந்த எச்சரிப்பு திரும்ப திரும்ப சொல்லப்படுகிறது என்றால், கால ஓட்டத்திலே நீதிமான்களாய் மாற்றப்பட்டு ஆண்டவருடைய கரத்திற்குள் வந்துவிட்ட நிலையிலும் அவருடைய பிள்ளைகள் விலகி போகக்கூடிய வாய்ப்புகள் நிறைய உண்டு. இன்றைய சூழல், இப்ப இருக்கிற இந்த கொரோனாவின் பாதிப்பு அநேகரை பின்மாற்றம் அடைய செய்துவிடக் கூடும். ஏனென்றால் இதனுடைய பாதிப்பு, இதனுடைய பயம், இது நம்மை அச்சுறுத்தி வைத்திருக்கின்ற நிலை, பொருளாதார ரீதியாகவும் சரி, படிப்பு காரியங்களானாலும் சரி, எதிர்கால காரியங்களானாலும் சரி, உடல் ரீதியான காரியங்களானாலும் சரி, இது நம்மை பயமுறுத்தி வைத்திருக்கிறது. இந்த பயத்தையே யோசித்து யோசித்து ஆண்டவரை விட்டு விலகி போகக்கூடிய வாய்ப்புகள் வந்துவிடக் கூடும். அன்பானவர்களே, நான் ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், இந்த நோயின் கொடுமை எவ்வளவு கடுமையானது என்பது எனக்கு நன்றாய் தெரியும். ஏறக்குறைய 1.5 மாதங்கள் இதனுடைய கோர பிடியிலே சிக்கி இதனுடைய எல்லா நிலைகளையும் அனுபவித்து வெளியே வந்தவன். இதனுடைய பாதிப்பு என்பது எனக்கு நன்றாய் தெரியும். இது எந்த அளவு மனதிலே தாக்கத்தையும் பயத்தையும் ஏற்படுத்தும் என்பது நன்றாய் தெரியும். உறக்கம் இல்லாத இரவுகள், தனிமைப்படுத்தப்பட்டு இருக்கின்ற இரவுகள், கூட யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த இரவுகள் மனதை எவ்வளவு பாதிக்கும் தெரியுமா? உறக்கம் இல்லாத அந்த தனிமை கிடக்கும் போது ஏதோ எங்கோ ஒரு அத்துவான காட்டுல திக்கு தெரியாத ஒரு நிலையில நிற்கிறோம். வாழ்க்கை என்ன ஆகும்? மீண்டு வருவோமா? இத்தகைய பாதிப்புகளிலிருந்து நான் திரும்பிடுவேனா? ஒரு பக்கத்தில் ஆண்டவருடைய அரவணைப்பு, ஆண்டவருடைய கரம் நம்மை தாங்குகிறது என்ற அந்த நம்பிக்கை, ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் என்ற வசனங்களின் வழியாய் ஆண்டவர் கொடுக்கிற தைரியம் எல்லாம் இருந்தாலும் மனசுன்னு ஒன்று இருக்குது இல்லையா? டக்குன்னு சோர்ந்து போகும். அப்படி சோர்ந்து போகின்ற நேரங்களிலே எத்தனை பேர் விசுவாசத்தை விட்டு விலகி போனார்கள் என்பது தெரியாது. அரசாங்கம் திரும்ப திரும்ப சொல்லுகிறது, வெளியே போகாதீங்க, சமூக இடைவெளியை கடைபிடிங்க, வீட்டுக்குள்ளேயே இருங்க, எந்த நிகழ்ச்சிகளுக்கும் போகாதீங்க, நல்லதுக்கும் போகாதீங்க, கெட்டதுக்கும் போகாதீங்க. ஆனா கேட்கிறோமா? நம்ம அடங்கி கிடக்கிறோமா? கொஞ்சம் தளர்வுகள் என்று சொல்லிவிட்டு அப்போது வீடு வீடா சுத்துறது. ஏன்? நம்ம இன்னும் மாறல. நம்ம இன்னும் பயம்னு ஒரு பக்கம் சொல்றோம், எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இன்னும் நம்முடைய செயல்களை நாம் குறைவின்றி செய்து கொண்டே இருக்கிறோம். அப்புறம் இதையும் பார்க்கல, அதையும் பார்க்கல, எதுக்கும் நம்ம கீழ்படுகிறது. நம்ம மனசு அப்படி. இப்படி அரசாங்கத்துக்கும் கீழ்படியாம, நமக்கு வந்துருமோங்கிற பயமும் இல்லாம வாழுகின்ற நம்ம எப்படி ஆண்டவருக்கு கீழ்படிவோம்னு சொல்லுங்க பார்ப்போம். வெளியில சொல்லிக்கிறான், நான் கிறிஸ்தவன், நான் ஆண்டவருடைய பிள்ளை, அதனால நான் ஆண்டவரோடு வாழுகிறேன் என்று நீங்க உங்க வாயால சொல்லலாம். உங்க மனசு எங்க இருக்குது? உங்களுக்கு ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும். இன்னொருத்தையும் தீர்ப்பு சொல்றதுக்கு நீங்க இடம் கொடுக்காதீங்க. இன்னொருத்தையும் தீர்ப்பு சொன்னா அதை பத்தி நீங்க கவலைப்படாது. ஏதோ இதை பார்த்து கொலை இதுன்னு போயிட்டே இருக்கு. இன்னைக்கு அடுத்தவர்கள் சொல்லுகின்ற தீர்ப்புகளை நம்முடைய மனசுல ஏற்றி வச்சுக்கிட்டு அதுவும் விசுவாசத்தை விட்டு விலகிறதுக்கு, அவனை எப்படியாவது பழி வாங்கிடணும், அவனுக்கு ஏதாவது ஒன்று செஞ்சிடணும், இப்படியே யோசித்து யோசித்து ஆண்டவரை விட்டு ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் வழி விலகக்கூடிய சூழ்நிலைகள் நிறைய வரும். ஒன்று இப்போ இருக்க கொரோனானால வரும், இல்லது வேற நபர்களால வரும், வேற நம்ம கூட இருக்கிறவங்களால வரும். அப்படி வரும்போது நாம் ஒன்று அந்த கொரோனாவை பார்த்து அல்லது
அரசாங்க சட்டத்திட்டங்களுக்கு எதிராக நடந்து அல்லது அடுத்தவங்க பேசுற பேச்சுகளை உள்ள வாங்கி அதுக்கு ஏதாவது எதிர்வினை செய்யணும்னு நினைச்சு விசுவாசத்தை விட்டு விலகக்கூடிய சூழல்கள் நிறைய வரும். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, என்கிட்ட திரும்பி வா, நீ உலகத்துக்குள்ள போகாத, நீ உன்னை எதிர்க்கிறவர்களை பார்க்காத, நீ உன்னை பயமுறுத்துகின்ற நோயை பார்க்காத, உன்னை பயமுறுத்துகின்ற பொருளாதார பிரச்சனைகளை பார்க்காத, உன்னை பயமுறுத்துகின்ற எதிர்காலத்தை பார்க்காத, நீ என்கிட்ட திரும்பி வா. இதையெல்லாம் பார்த்தால் நீ என்னை விட்டு விலகி போவாய். அன்பானவர்களை, இன்றைக்கு நம்மள ஆண்டவரை விட்டு விலக செய்யக்கூடிய எத்தனை ஏதுக்கள் நம்மை சுற்றி செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. அதை பார்க்காதீங்க. அதை நீங்க பார்த்தீங்கன்னா ஆண்டவரை விட்டு விலகி விடுவீர்கள். திரியேக தெய்வம் நம்ம கிட்ட என்ன எதிர்பார்க்கிறாங்க தெரியுமா? அவருக்கு ஆண்டவர் பக்கம் நாம் திரும்பி வர வேண்டும். அப்ப விலக செய்யக்கூடிய சூழ்நிலைகளும் இருக்குது. அதே வேளையில விலகாமல் ஆண்டவரை பிடித்துக் கொள்வதற்குரிய எதிர்பார்ப்பும் தேவனிடத்தில் இருக்கிறது. 3 பேரும் எதிர்பார்க்கிறாங்க. இது அவங்க எதிர்பார்க்கிறார், குமாரனும் எதிர்பார்க்கிறார், பரிசுத்த ஆவியானவரும் அதை செயல்படுத்துகின்றார். ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்தின் 1வது 2வது வசனங்களை வாசிக்கிறேன். ஓசியா 14ஆவது அதிகாரத்தின் முதல் 2 வசனங்கள். இஸ்ரவேலே, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்பு, நீ உன் அக்கிரமத்தினால் விழுந்தாய், வார்த்தைகளை கொண்டு கர்த்தரிடத்தில் திரும்புங்கள், அவரை நோக்கி, தேவரீர் எல்லா அக்கிரமத்தையும் நீக்கி எங்களை தயவாய் அங்கீகரித்திருக்கும், அப்பொழுது நாங்கள் எங்கள் உதடுகளின் காளைகளை செலுத்துவோம். ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு ஓசியா தீர்க்கனின் வழியாக அவருடைய ஜனங்களுக்கு என்ன சொல்லப்படுகிறது பாருங்க. இஸ்ரவேலே, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்பு. வேற யாருக்கும் கிடையாது, பொதுவான ஒரு அழைப்பு இல்ல, இது சிறப்பாக தெய்வ மக்களுக்கான அழைப்பு. எனக்கு என் அருமையான தூய இம்மானுவேல் ஆலய அங்கத்தினர்களே, உங்களுக்கான, எனக்கான, இந்த ஆன்லைன் ஆராதனையில இணைந்திருக்கின்ற உலகமெங்கும் உள்ள அன்பான தெய்வ மக்களே, நமக்கான அழைப்பு, மற்றவர்களுக்கான அழைப்பு. இன்னைக்கு நம்ம உடனே தூக்கிட்டு அடுத்தவங்களுக்கு போய் விசேஷம் சொல்லுவோம், அடுத்தவங்களுக்கு போய் நற்செய்தி சொல்லுவோம், அலையிறோம். இல்ல, இது உங்களுக்கான அழைப்பு, இது தனிநபருக்கான அழைப்பு. இஸ்ரவேலே, என் கரத்திற்குள் இருக்கின்ற அருமையான தெய்வ ஜனமே, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்பு. ஒவ்வொருத்தருக்குமான அழைப்பு, எனக்கான, உங்களுக்கான, ஒவ்வொருத்தர் குடும்பத்துக்கான அழைப்பு இல்ல, தனிநபருக்கான அழைப்பு. ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு, பிதாவினுடைய எதிர்பார்ப்பு. அது மட்டுமல்ல, யோவேல் தீர்க்கதரிசி, அதுக்கு அடுத்த புஸ்தகம், யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 12வது வசனத்தை படிக்கிறேன். ஆதலால் நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யோவேல் இந்த அருமையான தீர்க்க தரிசனத்தை அவருடைய ஜனங்களுக்காக, ஆண்டவருடைய ஜனங்களுக்காக ஆண்டவரிடத்தில் இருந்து பெற்று எழுதுகிறார். இங்கேயும் ஓசியா தீர்க்கதரிசியின் வழியாக தம்முடைய ஜனத்தினிடத்திலே எதிர்பார்த்த அதே எதிர்பார்ப்பை யோவேல் தீர்க்க தரிசனம் உரைத்த காலத்திலே வாழ்ந்த மக்களிடத்திலும் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். என்ன சொல்றாரு? என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எப்படி இன்னும் அழகா இருக்கு பாருங்க. யோவேல் 2:12 உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள். இப்பொழுதே. நாளைக்கு என்ன நடக்கும் தெரியாது. நேற்றுக்கு என்னிடத்துல ஒரு பெரியவர் பேசிக் கொண்டிருந்தார். அப்போ அவர் பேசும்போது சொன்னாரு, யார் யார் இடத்துல பேசணும்னு தோணுதோ நான் உடனே இப்போது பேசி விடுறேன். ஏன்னு அப்படின்னு கேட்டப்ப சொன்னாரு, ஒருவேளை நாளைக்கு நான் இருப்பேனா அல்லது நான் பேசணும்னு நினைச்ச நபர் இருப்பாங்களோ தெரியல, சூழ்நிலை ரொம்ப மோசமா இருக்குது, ஆகையினால தோணுனா உடனே பேசிடுறேன். என்ன ஒரு அருமையான நிலை இல்லையா? ஒரு நிலையற்ற ஒரு உலகத்துல இருக்கிறோம், நிலையற்ற ஒரு சூழலில் இருக்கிறோம். நாளைக்கு நான் இருப்பேன்னு தெரியல அல்லது அவங்க இருப்பாங்களான்னு தெரியல, ஆகையினால என் மனசுல தோணுன உடனே அவங்களை கூப்பிட்டு பேசிடுறேன். ஆண்டவர் சொல்றாரு, இப்பயே திரும்ப. நாளைக்கு நீ இருப்பியோ, அடுத்தவன நீதி சொல்லிட்டு தீர்ப்பு சொல்லிட்டு தெரியுறியே, நாளைக்கு நீ இருப்பியோ இருக்க மாட்டியோ, இன்னைக்கு திரும்ப. அன்பானவர்களே, பிதாவினுடைய எதிர்பார்ப்பு
அவருண்டை திரும்பி வர வேண்டும். அங்கங்க சுத்தி தெரிய வேண்டாம். யாரோ சொன்னாங்க யார் பின்னாலே போறேன், இல்ல, ஆண்டவர் அண்டை திரும்பி வா. எந்த சூழ்நிலையில வழிக்கு விடுவோம் என்று தெரியாது, நிக்கிறோம் நினைச்சுக்கிட்டு இருக்கோம், விழுந்து கிடக்கிறோம். ஆண்டவர் பக்கம் திரும்பி வரும்படியான அழைப்பு. பிதாவினால் திரியேக தெய்வத்தினுடைய எதிர்பார்ப்பு என்று படிக்கிறோமே, திரியேக தெய்வத்தினுடைய எதிர்பார்ப்பு அவர் அண்டை திரும்பி வர வேண்டும், பிதாவின் எதிர்பார்ப்பு. அடுத்து குமாரனுடைய எதிர்பார்ப்பை படிப்போம். இயேசு கிறிஸ்து அவருடைய எதிர்பார்ப்பு என்ன? அதாவது மூணும் ஒரே தெய்வம், 3 பேருக்கு தனித்தனி போதனைகள் கிடையாது, 3 பேருடைய போதனைகளும் ஒன்று. பிதாவானவர் சொன்னதைத்தான் குமாரன் சொன்னார், குமாரன் சொன்னதைத்தான் பரிசுத்த ஆவியானவர் நினைப்பூட்டுவார் என்பது அவருடைய போதனை. இந்த கடந்த ஆண்டு செய்திகளை நீங்க படிச்சு எடுத்து பாருங்க. அப்ப அவருடைய போதனை ஒரே போதனை. அப்ப அவங்களுடைய எதிர்பார்ப்பும் ஒரே எதிர்பார்ப்பு தானே. அப்ப அவங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன? பிதாவினுடைய எதிர்பார்ப்பை தெளிவாய் தீர்க்கங்களின் வழியாய் பார்த்தோம். இயேசு கிறிஸ்து என்ன எதிர்பார்க்கிறார்? மார்க் எழுதிய நற்செய்தி நூல் 1வது அதிகாரத்தின் 15வது வசனம், காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள். இயேசு கிறிஸ்துவினுடைய எதிர்பார்ப்பும் என்ன? மனம் திரும்புங்கள், மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள். ஏன்னா இந்த சுவிசேஷத்தை விசுவாசித்து, சுவிசேஷம் என்பது என்ன? இயேசு கிறிஸ்து எனக்காக பரலோக மேன்மையை துறந்து பூலோகத்திலே மனிதனாய் வந்தார், அவர் எனக்காக மாதிரியாய் வாழ்ந்தார், எனக்காக பாடுபட்டு சிலுவையில் உயிர் கொடுத்து அவருடைய இரத்தத்தினாலே எனக்கு மீட்பு கொடுத்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து இன்றைக்கும் தேவனோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பது சுவிசேஷம். இதை விசுவாசித்து நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதை ஏற்றுக்கொள்வதற்காக நீங்க மனம் திரும்புங்க. மனம் திரும்பி இந்த சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள். காலம் நிறைவேறிவிட்டது, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது. எப்போ அவர் வருகை இருக்குமோ அல்லது நம்முடைய மரணம் இருக்குமோ தெரியாது. அதாவது சொல்றார், தேவனுடைய ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது, வாசல்ல இருக்கிறது, கையறிய இருக்கிறது. நீங்க மனம் திரும்பி இந்த இயேசு கிறிஸ்துவை சுவிசேஷத்தை நீங்கள் விசுவாசியுங்கள். அப்போது இந்த சுவிசேஷத்தை எப்ப நீங்க விசுவாசிக்கிறீங்களோ அப்போது ரட்சிக்கப்படுவீர்கள். மனம் திரும்புவீர்கள். மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு நீ ஆண்டவருடைய பிள்ளைகளாய் மாறுங்கள். இயேசு கிறிஸ்துவினுடைய எதிர்பார்ப்பு என்ன? திரித்துவ தெய்வங்களிலே ஒருவராகிய பிதாவின் எதிர்பார்ப்பு என்னண்டை திரும்புங்கள். திரித்துவ தெய்வங்களிலே ஒருவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய எதிர்பார்ப்பு மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசித்து ரட்சிப்படையுங்கள். அடுத்ததாக தூய ஆவியானவர். திரித்துவத்திலே ஒருவரான தூய ஆவியானவர் அவர் என்ன செய்கிறார்? அவர் நேரடியான போதனைகள் இல்லை. ஏன்னா அவர் இயேசு கிறிஸ்து நமக்கு சொன்னதிலிருந்து எடுத்து எம்புவார். அப்ப அவர் என்ன செய்யறாரு? அவர் ஆவியானவர். அவர் எங்கே இருக்கிறார்? கடந்த வாரம் நான் அதை உங்களுக்கு தெளிவாய் சொன்னேன். நம்முடைய இருதயங்களிலே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேவ ஆவியானவர் நம்முடைய இருதயங்களிலே வாசம் பண்ணுகிறார். அப்ப இருதயத்திற்குள் வாசம் பண்ணுகிறவர் என்ன செய்கிறார்? இந்த மனம் திரும்புதலுக்கான செய்தியை, இந்த மனம் திரும்புதலுக்கான செய்கையை அவர் எப்படி நிறைவேற்றுகிறார்? யோவான் 16வது அதிகாரத்தின் 8வது வசனம், அவர் பரிசுத்த ஆவியானவர் அப்போது அருளப்படவில்லை. அவர் அருளப்படும் போது அவர் என்ன செய்வார் என்று இயேசு கிறிஸ்து சொல்கிறார். அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். பரிசுத்த ஆவியானவருடைய செயல் என்ன? பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துகின்ற செயல். பாவத்தை குறித்து அவர் கண்டித்து உணர்த்துகிறார் என்றால் அதனுடைய அடிப்படை சத்தியம் என்ன? நீ இனி பாவம் செய்யாத. இப்ப நீ பாவத்தில் உழந்து கொண்டு இருக்கிறார். பாவம் என்ற சகதியில நீ உட்கார்ந்து இருக்கிறதுனாலதான் நீ அடுத்தவனையும் பாவியாகவே பார்க்கிறாய். அடுத்தவனையும் உன்னைய போல கேவலமானவனாகவே பார்க்கிறாய். நீ உன்னுடைய அசுத்தமான அந்த உழையான நிலையிலிருந்து நீ வெளியில வா. நீ வெளியில வந்தாயானால் தான் மற்றவர்களையும் நீ ஒழுங்கான கண் கொண்டு பார்ப்பாய். இதை உனக்கு உள்ள இருந்து குத்திட்டு இருக்கிற. அப்ப அதனுடைய விளைவு என்ன? நீ பாவத்திலிருந்து வெளியே வா.
நீ பாவத்தில் இருக்கிற, பாவம் செய்து கொண்டிருக்கிற, அது உன் கண்களை மறைத்திருக்கிறது, அந்த நிலையிலிருந்து நீ வெளியே வா என்று பாவத்தை குறித்த உணர்வை உனக்கு கொடுக்கிறார் என்றால் அவருடைய எதிர்பார்ப்பு என்ன? எப்படியாவது நாம் தேவராஜ்யத்தின் புத்திரர்களாக மாற வேண்டும். அப்ப மூவருடைய எதிர்பார்ப்பு என்ன? நீங்க உங்க இஷ்டப்படி வாழ வேண்டாம், நீங்க என் பக்கமாக நீங்கள் திரும்பி பாருங்கள். பிதாவின் எதிர்பார்ப்பு என்னிடத்தில் திரும்புங்க, குமாரனுடைய எதிர்பார்ப்பு நீங்க மனம் திரும்புங்க. கண்டித்து பரிசுத்த ஆவியானுடைய எதிர்பார்ப்பு என்ன? பாவத்தை குறித்து அவர் உள்ள உட்கார்ந்துட்டு கண்டித்து உணர்த்துவதனால, பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தை குறித்தும் அவர் கண்டித்து உணர்த்துறதுனால நாம் மாற்றம் அடைவோம், நாம் உணர்வு அடைவோம். அந்த உணர்வு நம்மை தேவன் அண்டை திருப்பும். எவ்வளவு அற்புதமான தெய்வம் இல்லையா? திரித்துவ தேவனை நாம் புரிந்து கொள்ள, அவங்களை நம்ம அப்படியே அனுபவத்திலே ஏற்றுக்கொள்ளும் போது அந்த திரித்துவ தெய்வம் எப்படிப்பட்டவர்கள் என்பதை நாம் நிதானமாய் புரிந்து அதை விளங்கி ஏற்றுக்கொள்ள முடியும். அன்பானவர்களே, நம்முடைய ஆண்டவர் மூவர் ஒருவராய் செயல்படுகின்ற மூவர் தெய்வம். 3 பேருக்கும் ஒரே எதிர்பார்ப்பு, 3 பேருக்கும் ஒரே போதனை கடந்த ஆண்டு படித்தோம். 3 பேருக்கும் ஒரே குணம், அன்பு கடந்த ஆண்டு படித்திருக்கிறோம். இந்த ஆண்டு 3 பேருக்கும் ஒரே எதிர்பார்ப்பு, மனம் திரும்புதல் என்பதை குறித்து இன்றைக்கு நாம் படித்திருக்கிறோம். மனம் திரும்ப வேண்டும், ஆண்டவரண்டை திரும்பி வர வேண்டும். உலகம் ரொம்ப மோசமா இருக்குது, சூழ்நிலைகள் ரொம்ப மோசமா இருக்குது, எந்த நேரம் எது நடக்குமோ தெரியாது. வயது ஒரு வித்தியாசமே இல்லை, எந்த வயதுக்காரர்களையும் தாக்கி அடித்து விடக்கூடிய ஒரு கடுமையான ஒரு நோய் பரவி இருக்கிற சூழலிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தொலைக்காட்சிகளை நாம் திருப்புவோமானால் பயமுறுத்துகின்ற செய்திகளை தவிர வேறு ஒன்றுமே இல்லை. இப்படிப்பட்ட ஒரு பயம் நிறைந்த சூழலிலே தேவனுடைய எதிர்பார்ப்பை, திரியேக தேவனுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்து வாழ்கின்றவர்களாய் நம்முடைய வாழ்வை நாம் மாற்றும் போது, அன்பானவர்களே, திரியேக தெய்வத்தினுடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றி வாழும்போது எதை பற்றியும் நாம் கவலைப்பட மாட்டோம், எதை பற்றியும் கலங்க மாட்டோம். ஏனென்றால் இந்த வாழ்வுக்கு பிறகு நான் நித்திய காலமாய் என் தேவனோடு கூட வாழ்வாங்கு வாழப்போகின்ற ஒரு பெருவாழ்வு எனக்கு வாக்களிக்கப்பட்டிருக்கின்றது. யாருக்கு அது? மனம் திரும்பி சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டு பரிசுத்த ஆவியானவருடைய அந்த உள்வாசத்தினாலே நாம் உணர்த்தப்பட்டு நம்முடைய வாழ்வை சரிப்படுத்தி வாழும்போது அப்படி நிலையிலே வாழ்கின்றவர்களுக்கு வாக்கு பண்ணப்பட்டிருக்கின்ற பெருவாழ்வு, அந்த நம்பிக்கையோடு, அந்த மகிழ்ச்சியோடு, எதை பற்றியும் கவலை இல்லாமல், எதை பற்றியும் பயப்படாமல், ஆனால் அதே வேளையிலே சட்டதிட்டங்களை பின்பற்றி, எதை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன், எங்கேயும் போய் எதையும் செய்வேன் என்றல்ல, அல்லது வீடு வீடா போய் என்னுடைய நோயை அவங்களுக்கு பரப்பி விடுவேன் என்பதல்ல. அடக்க ஒடுக்கமா அரசாங்கம் சொல்ற விதிமுறைகளை நாம் பின்பற்றி நம்முடைய இடங்களிலேயே தனிமைப்படுத்தி இருந்து நாம் மற்றவர்களுக்கு நோய் பரவ காரணமானவர்களாகி மாறாமல், மற்றவர்களிடத்திலிருந்து நாம் நோயை ஏற்றுக்கொள்ளாமலும் தற்காத்து கொண்டு ஒழுங்கின் அடிப்படையிலே வாழ்க்கையை நடத்தி தேவனுடைய எதிர்பார்ப்பு, திரியேக தேவனுடைய எதிர்பார்ப்பு, பிதா குமாரன் பரிசுத்தாவியானவராகிய மூவராம் எதிர்பார்க்கின்ற அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்கிறவர்களாக நாம் வாழ முடியும். திரித்துவ தெய்வத்தை பற்றி இன்றைக்கும் ஓரளவு நாம் படித்தோம். திரித்துவ தெய்வத்தினுடைய எதிர்பார்ப்பு என்ன என்பதை குறித்து இன்றைக்கு நாம் ஓரளவு விளங்கி இருக்கிறோம். இதெல்லாம் நீங்க வச்சுக்கோங்க. கடந்த ஆண்டு நாம் படித்த போதனைகளையும் நீங்க நேரம் கிடைக்கும் போது எடுத்து படிங்க. எல்லாத்தையும் சேர்த்து படித்து ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, உண்மை நான் புரிந்து கொள்ள எனக்கு உதவி செய்யும், விசுவாசத்தினாலே ஏற்றுக்கொள்கிறேன், அப்படியே நான் உண்மை நம்புகிறேன், எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி அந்த திரித்துவ தெய்வத்தை நாம் புரிந்து ஏற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. அவருடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்கிறவர்களாக வாழ்வதை தவிர வேறு வழி நமக்கு கிடையாது. வேற எந்த குறுக்கு வழிகளிலும் அவரை நாம் அடைந்து விட முடியாது. அவருடைய எதிர்பார்ப்பை மட்டும் பூர்த்தி செய்து ஆண்டவருடைய பிள்ளைகளாக, அவருடைய எதிர்பார்ப்புக்கு இசைந்தவர்களாக நம்முடைய வாழ்வை நாம் நடத்துவோம். திரியேக தெய்வம் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளுடைய நீர் எங்களுக்கு கொடுத்த வேத சத்தியத்திற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த திருத்துவ ஞாயிற்றுக்கிழமை என்று
உம்மை நாங்கள் ஓரளவு புரிந்து கொள்வதற்கும் உம்முடைய எதிர்பார்ப்பு என்ன என்பதை நாங்கள் படித்துக் கொள்வதற்கும் ஆண்டவரே நீர் எங்களுக்கு ஒரு அற்புதமான நேரத்தை இந்த ஆன்லைன் வழியாக தந்தீரே உங்களுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே இந்த ஆன்லைன் ஆராதனைக்கு காரணமான என்னுடைய தூய இம்மானுவேல் ஆலயத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பிள்ளைகளை கொண்ட இந்த அருமையான ஆலயம் உம்முடைய ராஜ்யத்தின் வருகைக்காக மக்களை ஆயத்தப்படுத்தி ஒரு கூட்ட மக்களை உம்முடைய நித்திய ராஜ்யத்திற்கு பங்குள்ளவர்களாக மாற்ற இந்த நாளிலே நாங்கள் படித்த என்னுடைய திரியேக தெய்வத்தினுடைய எதிர்பார்ப்பான அவரண்டை திரும்பி மனம் திரும்பி உள்ளத்திலே குத்தப்பட்டவர்களாக எங்களுடைய குறைகளை நீ சுட்டிக்காட்டும் போது அவைகளை நாங்கள் சரி பண்ணிக் கொள்கின்றவர்களாக உமக்கு உந்தவர்களாக வாழுகின்ற அந்த வாழ்க்கையை தொடர்ந்து நீர் தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்களுடைய திருச்சபை மக்களுக்கு மட்டுமல்ல, இந்த ஆன்லைன் ஆராதனையிலே எங்களோடு இணைந்திருக்கிற இணைய போகின்ற ஒவ்வொருவருக்கும் அந்த கிருபையை நீங்கள் தாங்க சாமி. உங்கள் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்து வாழ்கின்ற அந்த பெரும் வாழ்வை எங்களுக்கு கட்டளையிட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அதுக்கு எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யணும்னு ஜெபிக்கிறோம் சாமி. ஆண்டவரே இந்த வேளையிலும் எங்களை சுற்றி இருக்கிற இந்த கொரோனாவின் பாதிப்புக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய திருச்சபை மக்கள் அநேகரை இது தொட்டு விட்டு சென்றிருக்கிறது சுவாமி. ஆனாலும் நீர் உங்களுடைய பிள்ளைகளை பாதுகாத்திருக்கிறேன். உங்களுடைய கிருபைக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். நானும் ஒரு சாட்சியாக நிற்பதற்கு கிருபை தந்திருக்கிறேன். உங்களுக்கு நன்றி கர்த்தாவே. ஆண்டவரே இப்படியாக உம்மிடத்திலிருந்து பலன் பெற்றிருக்கிற நாங்கள் உங்களுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்து வாழ்வதற்குரிய கிருபையை தொடர்ந்து எங்களுக்கு நீர் தர வேண்டும் என்று சொல்கிறேன். எங்களுடைய திருச்சபை மக்கள் ஒவ்வொருவரும் இந்த கடுமையான காலகட்டத்திலே தங்களை காத்துக் கொள்வதற்குரிய ஞானத்தை உம்மிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளணும். அது மட்டுமல்ல சுவாமி, அவர்கள் போகிற இடம் வருகிற இடங்கள் எல்லாவற்றிலும் உங்களுடைய தூதர்களுடைய காவல் அவர்களுக்கு இருக்கட்டும். அத்தியாவசிய பணி நிமித்தமாக அவர்கள் வெளியே செல்லும் போதும் வரும்போதும் நீர் இவர்களை காத்துக்கணும். எங்கள் திருச்சபை மக்கள் மட்டுமல்ல, இந்த ஆன்லைன் ஆராதனையிலே எங்களோடு இணைந்து எங்களை நேசிக்கின்ற எங்களுடைய திருச்சபை நேசிக்கின்ற உலகமெங்கும் உள்ள உங்களுடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் அவரவருடைய இடங்களிலே தேவன் அவர்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் வேண்டிய நல்ல சுகத்தையும் நல்ல பலத்தையும் நீடிய ஆயுளையும் ஆண்டவரே நீர்த்தார். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த வார்த்தைகளை கேட்ட உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் மனம் திரும்பி உம்மண்டை திரும்பி உம்முடைய ஆவியானவரால் வழிநடத்தப்படுகின்றவர்களாக என்றென்றும் வாழ்ந்து திரியேக தெய்வமாகிய உம்முடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்து உம்முடைய ஆசீர்வாதத்திற்கு சொந்தக்காரர்களாய் வாழ ஆண்டவரே நீர் கிருபை வாராம். எங்களோடு கூட தங்கியிரு சுவாமி. இந்த ஒரு வாரம் இன்னும் ஒரு வாரம் இந்த ஊரடங்கு நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. உம்முடைய பிள்ளைகளுடைய தேவைகள் எல்லாவற்றையும் நீர் சந்திக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கலங்கி போயிருக்கிறவர்கள், வருமானத்தை குறித்து யோசித்து தடுமாறி போயிருக்கிறவர்கள் உம்முடைய கிருபையினாலே பலப்படுத்தவர்கள் ஆண்டவரே உலக காரியங்களையே யோசித்துக் கொண்டிருக்காமல் உம்முடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்கின்றவர்களாய் தங்களுடைய மனதை திருப்ப உலக காரியங்கள் இவர்களை உம்மை விட்டு இழுத்துக் கொண்டு போய்விடாதபடிக்கு ஆண்டவரே எங்கள் மக்கள் அனைவரும் உம்மண்டை திருப்பப்பட என் கிருபைதான். திருத்துவ தெய்வமாகிய நீர் எங்களோடு இருந்து எங்களிலே கிரியை செய்கிறேன். உடைய எதிர்பார்ப்புகள் நிறைய இருக்கு. எதிர்பார்ப்புகளை நாங்கள் பூர்த்தி செய்து வாழ எங்களுக்கு பலன்தான். இந்த ஆராதனையை எங்களுக்கு ஆசீர்வதித்துக் கொடுத்ததற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் தாழ்வோடு கொண்டாடுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் ஆசீர்வாதம் வழி நடத்துதலும் உங்கள் ஒவ்வொருவரோடும் என்றென்றும் தங்கி இருப்பதாக. ஆமென். தெய்வ ஆசீர்வாதத்தோடு அடியாரை அனுப்பும் வார்த்தை என்னும் அப்பத்தாலே போஷித்து வளர்ப்பியும் இப்போதும் தேடி வந்து மனதார போற்றினோ மோட்சலோகத்தில் கழித்து உம்மை வாழ்த்தி தொழுவோம். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அன்பானவர்களே, ஆண்டவர் சித்தமானால் அடுத்த ஞாயிற்றுக்கிழமையும் நாம் காலை 9:30 மணிக்கு இதே போல இன்னொரு ஆன்லைன் ஆராதனையிலே சந்திப்போம். கர்த்தரின் கிருபை உங்களோடு இருப்பதாக.